ஜிஜியின் சாகசம். ஒரு காலத்தில் விசாலமான சவானாவின் மையத்தில் சந்தோஷமாக வாழ்ந்த ஒட்டகச்சிவிங்கி ஜிஜி இருந்தாள். ஜிஜி தனது நீண்ட கழுத்தும் பிரகாசமான புள்ளிகளால் ஆன உடைமையும் காரணமாக புகழ் பெற்றாள். அவள் தனது நீண்ட கழுத்தை நீட்டி உயரமான மரங்களின் உச்சியில் இருக்கும் சுவையான இலைகளை அடைய மிகவும் விரும்பினாள். ஒரு பளபளப்பான காலை ஜிஜி ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டாள். ஒரு வரைபடம். அது ஒரு கல்லின் கீழ் மறைந்து கிடந்தது. அந்த வரைபடத்தில் ஒரு பெரிய சிவப்பு எக்ஸ் குறி இருந்தது. வாவ், ஒரு சாகசம் என்று ஜிஜி நினைத்தாள். அந்த வரைபடம் எங்கே கொண்டு செல்கிறது என்று தெரிந்து கொள்ள அதைத் தொடர்ந்து செல்ல அவள் முடிவு செய்தாள். ஜிஜி தனது சாகச பயணத்தை தொடங்கினாள். அவரது நீண்ட கால்கள் அவளை சவானா முழுவதும் வேகமாகச் சென்றன. பயணத்தின் போது அவள் நண்பர்களை சந்தித்தாள். அருகிலுள்ள குளத்திற்கு மெதுவாக செல்கிற திம்மி ஆமை மற்றும் நீர் குளத்தில் தண்ணீர் துருத்திக் கொண்டிருக்கும் எலி. நான் ஒரு பொருள் வேட்டை செய்கிறேன் என்று ஜிஜி தனது நண்பர்களிடம் கூறினாள். நீங்களும் எனக்கூட வர விரும்புகிறீர்களா? திம்மி மற்றும் எலி மிகவும் உற்சாகமாக இருந்தனர் மற்றும் சேர்ந்து செல்ல ஒப்புக்கொண்டனர். அவர்கள் உயரமான புல்வெளியாகவும் மினுமினுக்கும் நீர்நதியாகவும் செல்ல வரைபடத்தை பின்பற்றினர். ஜிஜி தனது நீண்ட கழுத்தை பயன்படுத்தி முன்னே செல்லும் பாதையை கண்டுபிடித்தாள். திம்மி தனது பழமையான ஞானமிக்க கண்களை பயன்படுத்தி மறைந்துள்ள குறிகள் கண்டுபிடித்தான் மற்றும் எலி தனது பெரிய காதுகளை பயன்படுத்தி போர்க்குழப்பின் ஒலிகளை கேட்டாள். இறுதியில் அவர்கள் ஒரு பெரிய பொம்மை மரத்திற்கு சேர்ந்தனர். அதன் தண்டு ஆக இருந்தது. வரைபடம் அவர்களை இந்த சிறப்பு மரத்துக்கே கொண்டு வந்திருந்தது. ஜிஜி அந்த வெறிங்கூடமான தண்டின் உள்ளே கை வைத்தாள். அங்கு ஒரு மின்னும் தங்க கவசத்தை கண்டாள். அந்த கவசம் சுவையான பழங்கள் மற்றும் கிழங்குகள் கொண்டு நிரம்பி இருந்தது. ஒரு பிக்னிக்கு சிறந்ததாக இருந்தது. அன்பான நண்பர்கள் அந்த பொம்மை மரத்தின் கீழ் ஒரு மகத்தான பிக்னிக் கொண்டாடினர். அவர்கள் சிரித்து கதைகளை பகிர்ந்து சுவையான உணவுகளை அனுபவித்தனர். ஜிஜி உண்மையான போர்க்கொடை சாகசத்தின் போது அனுபவித்த மகிழ்ச்சி மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்த நட்பு என்பதை உணர்ந்தாள். சவானாவின் மேல் சூரியன் அஸ்தமித்த போது ஜிஜியும் அவள் நண்பர்களும் வீட்டுக்கு திரும்பினர். அவர்களின் இதயங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்தது. குதிகால்கள் சுவையான உணவுகளால் நிரம்பியிருந்தது. அந்த நாளிலிருந்து அவர்கள் எப்போதும் அந்த பொம்மை மரத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் அனுபவித்த மகத்தான சாகசமும் அற்புதமான நட்பின் போர்க்கொடை மனதில் வந்து நினைவாகியது. இதனால் ஜிஜி ஒட்டகச்சிவிங்கியும் அவளின் நண்பர்களும் என்றும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். எப்போதும் அவர்களுடைய அடுத்த பெரிய சாகசத்திற்கு தயாராகவே இருந்தனர். கதை முடிந்தது. கதையை விரும்பினால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்றும் அன்புடன்